ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 44 இன்ச்சு ப்ளவுஸோட பேக் பார்ட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ 44 இன்ச்சுன்னா டிவைடட் பை 4 எடுத்து செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஷோல்டரும் ஆம் ஹோலும் 6 இன்ச் எடுத்துக்கிட்டேன். நெக்கோட ஹைட்டு வந்து 9 இன்ச்சு, நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு, பேலன்ஸ் வந்து ஷோல்டருக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ 6 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இப்போது யூ ஷேப் கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து லாஸ்ட்டாக கர்வ் ஒரு 3/4 இன்ச்சில் கொடுத்திங்கன்னா யூ ஷேப் ஃபினிஷிங்காக நல்லா வரும். இப்போது பிகினர்ஸாக உள்ளவங்க இதை மாதிரி ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட்டை கோடு போட்டு நீங்கள் தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும், அளவுகளும் மாறாமல் இருக்கும். இப்போ டேரக்ட் மெஷர்மெண்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ்ன்னு இருக்குது. இப்போ செஸ்டோட அளவு 44ன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுத்தா மட்டும்தான் பாடி லூஸ் கொடுக்கும். அப்போ 44ங்கிறத 45ன்னு வச்சு டிவைடட் பை 4ன்னு கொடுத்துக்கணும். அப்போ வந்து 11.25 வச்சா தான் உங்களுக்கு பாடி லூஸ் கொடுக்கும். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இல்லையா 1.5 இன்ச்சு, அதுதான் வந்து சீம் அலவன்ஸுங்குவாங்க. இப்போது வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் டாட் பிடிப்போம் இல்லையா, அதை வந்து 44 இன்ச்சுக்கு 3.5 வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.